அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு அடுத்த புயல் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு திரிகோணமலைக்கு நேராக பார்த்தீங்கன்னா அதோட மையப்புள்ளி இருக்கு. இன்னும் அது புயலாக மாறல, டிப்ரெஷனாக தான் இருக்கு. அது புயலாக நாளைக்கு சாயந்தரம் மாறிடும். மாறிச்சுன்னா பாருங்க, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் பாதியும் கடலில் பாதியும் இருக்கு. சாயந்தரம் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினமுக்கு மிக அருகில் உள்ளது. தெரியுதா? இருங்க, ECF மாடலில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்க, நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மேலே இது புயலாக மாறும் அப்படின்னு ECF மாடல் சொல்லுது. சரிங்க, அடுத்த மாடல் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா GFS மாடல். GFS மாடல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா இது புயலாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதனால மழைனால எவ்வளோ தாக்கம் இருக்குன்னு ECF மாடலில் பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்பயே இந்த வீடியோ நம்ம எடுத்துட்டு இருக்கிற 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்பயே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்காக பார்த்தீங்கன்னா நைட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சென்னையில் மழை கொஞ்சம் நிற்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், காரைக்கால், கடலூர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருவாரூருக்கும் நாகப்பட்டினமுக்கும் ஆரஞ்சு அலர்ட். நாளைக்கு ஆரஞ்சு அலர்ட் மாவட்டத்தில் நாளைக்கு காலையில் வீடியோ போடுவோம், அதில் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, நாளைக்கு மதியானம் தான் தமிழ்நாட்டு கடலோர மாவட்டத்துக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மிக கனமழை இருக்கு. பார்த்தீங்களா? இது பார்த்தீங்கன்னா காரைக்கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக கனமழை மாதிரி போட்டிருக்காங்க ECF மாடலில். இந்த புயலாக மாறிச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சேதம் அதிகமாகும். காற்றுனால எல்லாம் மழைனால ரொம்ப சேதம் அதிகமாகும். அதனால் வீட்டிலே இருக்கிறது கொஞ்சம் சேஃபு. ஊருக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. சும்மா சாதாரணமாக வேலைக்கு போகிறது அது மட்டும் பார்த்துட்டு இருங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து ரொம்ப அதிகமாக வரும். இது வந்து காற்றுனால இது புயலில் பாதிப்பு அதிகமாக இல்லை, மழைனால பாதிப்பு அதிகம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.